இறுதி சிறப்புரையாக வரப்போகிறவர்கள் நம்முடைய மதரசாவில் நான் ஓதுற காலத்தில் உஸ்தாதாக இருந்தவர்கள். அதை பற்றி சிறப்பு சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்கள பற்றி எப்போ நினைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, குறிப்பிட்ட வாக்கியம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உஸ்தாத் அவர்களிடத்திலே ஹதீஸ் மிஷ்காத் ஷெரீஃப் ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அடிக்கடி சொல்லுவாங்க, உஸ்தாதுக்கு மாணவர்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா ரொம்ப ஆசையாயிட்டாங்கன்னா அத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனுடைய பேச்சு நுடிமூடு அத்தா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இங்க பாருங்கத்தா, நம்ம நிறைய ஹதீஸுகளை படிக்கிறோம். அந்த ஹதீஸுகளோட எல்லா நன்மையும் அடைஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரையும் பசுமையா ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நம்ம எத்தனை ஹதீஸ் படிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறையாக அதை கொண்டு அமல் செஞ்சோம்னா மறுமையில அல்லாஹ் தஆலா என்னுடைய நாயகத்தினுடைய ஹதீஸ அமல் செஞ்சவங்களோட யாரெல்லாம் வாங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல நம்மளும் சேர்ந்துருவோம் தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் பசுமையாக ஞாபகம் இருக்கிற விஷயம் இது. இது போன்ற அரிய பல தகவல்களை நமக்காக வேண்டி சொல்வதற்காக நம்முடைய உஸ்தாத் அவர்கள் அப்துல் ரஹ்மான் மன்பாய் ஹசரத் அவர்கள் நம்ம திண்டுக்கல் பள்ளிவாசல் மண்டி பள்ளிவாசனுடைய இமாமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் ஹிதமத்தில் வைத்திருக்கிறான். அவர்கள் நமக்கு மத்தியிலே ஒரு சில விஷயங்களை சொல்ல வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في محكمه التنزيل والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். இருளோடு சர்தார் காத்தமுன் நபியின் ஷபீஉல் முத்னிபீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அவர்கள் வெளிவந்த தாபீன்கள், தபவு தாபீன்கள், அத்தத்தாபுகள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஆரிஃபீன்கள், அவுலியா உல்லாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைவான முறையில் ஏற்படட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் இதே ஜாமியாவில் 2015-16 வாக்கில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி தந்தான். இந்த ஜாமியா நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக அல்லாஹ்வுடைய கிருபையால் மென்மேலும் வளர்ந்தோங்கிக் கொண்டே இருக்கின்றது. நூர் ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. கியாமத் நாள் வரை இந்த ஜாமியாவை அல்லாஹ் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இந்த ஜாமியாவில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வளத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த ஜாமியாவுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், தனவந்தர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுகமிக்க வாழ்க்கையை, ஆபியத்தான உடல் சுகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற மீலாது விழாக்கள் நடத்தப்படுவதன் நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவது. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது, ஆனால் நபி அவர்களுடைய நேசத்திற்கு மட்டும் அளவீடே கிடையாது. சஹாபா பெருமக்கள் எந்த வாயிலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துவார்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி கூறுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டிலே அமர்ந்திருப்பேன்,
தங்களுடைய நினைப்பு எனக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய நஃப்ஸை விடவும் தங்களை பிரியப்படுகின்றேன், நான் என்னுடைய மனைவியோடையும் தங்களை நேசிக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை விடவும் தங்களைத்தான் எனக்கு பிடிக்கும். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே அமர்ந்திருப்பேன், அப்போது தங்களுடைய நினைவு வரும், என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, காலையில் சென்று பார்க்கலாம் என்றெல்லாம் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அன்றேயே நினைத்த உடனேயே தங்களை வந்து நான் பார்த்து விடுவேன் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனால் தாங்களும் மரணிப்பீர்கள், நானும் மரணிப்பேன். யா ரசூலல்லாஹ், தாங்கள் மரணித்து விட்டால் தாங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள், தாங்கள் உயர்வான ஸ்தானத்தில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போது நானும் சொர்க்கத்தில் இருப்பேன், தாங்களுடைய அந்தஸ்தை நான் வந்து தொட்டு பார்க்க முடியுமா என்று அது சஹாபி கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் இறங்கும், யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ, அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று பொருள்பட உள்ள ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்கும். அதை அந்த சஹாபியிடம் ஓதி காண்பித்த போது அந்த சஹாபி அகமகிழ்ந்து போனார். கண்ணியத்திற்குரியவர்களே, தூரத்தோடு யோசித்தவர்கள் உலகத்தில் மட்டும் நாங்கள் நபியோர்களுடைய நெருக்கத்தோடு இருக்கக்கூடாது, மறுமையிலும் நபியோர்களுடைய நெருக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த சஹாபா பெருமக்கள் யோசித்திருக்கிறார்களே. எவ்வளவு தூரம் உள்ளத்தில் பாசம் இருந்திருக்கும், எவ்வளவு தூரம் நேசத்தோடு நடந்திருப்பார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் நபி அவர்களோடு கூடவே இருந்த சஹாபி என்பது அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எங்காவது சென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளை பார்த்தால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தால் எந்த அளவிற்கு நேசத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றால், அவர்களை அப்படியே தூக்கி, அந்த சின்னஞ்சிறுவர்களை அப்படியே தூக்கி உச்சி முகர்ந்து அவர்களுக்கு முத்தமிடுவார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இது நபி அவர்களுடைய வளமை. நபி அவர்களுடைய பேர பிள்ளைகளை தூக்கி முத்தமிடுவது நபி அவர்களுடைய வளமை. அதே போன்று அதை முழுக்க முழுக்க கடைபிடிக்க வேண்டும் என்பதில் நபி அவர்களின் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தால் செயல்பட்டிருப்பார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை அப்படியே அச்சரம் பிசாமல் செயல்படுத்தக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடவை அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார். சென்றவர் நேராக செல்ல வேண்டும் என்பதை தாண்டி அப்படியே ஒரு இடத்தில் நின்று வேறு ஒரு பாதையில், அவர் செல்லுகின்ற பாதையை விடுத்துவிட்டு வேறு ஒரு பாதையில் சென்று விட்டு திரும்ப வந்து அதே அவர் செல்லுகின்ற பாதையில் செல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்கப்படும், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கப்படும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் போகும்போது இந்த வழியாக சென்று விட்டு திரும்ப வந்து இந்த வழியாக சென்றார்கள், அதே சுன்னத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதை விட உச்சம் தொட்டார் போன்று ஒரு செயலை நிகழ்த்தி காட்டுவார்கள். ஒரு தடவை பிரயாணத்தில் செல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறுநீரே அவருக்கு வராது, அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தாலும் கூட ஒரு இடத்தில் இறங்கி சிறுநீர் கழிப்பது போன்ற பாவனை செய்துவிட்டு உட்கார்ந்து விட்டு திரும்ப எழுந்து அவர் வருவார். காரணம் கூறும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள், எனவே எனக்கு சிறுநீர் வராவிட்டாலும் அது போன்ற ஒரு பாவனையை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த சுன்னத்தை கூட கடைபிடித்த சஹாபா பெருமக்கள் அவர்கள் எந்த அளவிற்கு நபி அவர்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்திலும் கூட நபி அவர்கள் எந்த நாளில் மௌத்தானார்களோ அந்த நாளில் மௌத்தாக வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள் சஹாபா பெருமக்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர் செல்லக்கூடிய அந்த கடைசி தருணம். அப்போது அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷாவிடத்தில் கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது எத்தனை கஃன் துணிகளை அணிவித்தீர்கள்?
3 கஃன் துணிகளை அணிவித்தோம். பருத்தியினாலான 3 கஃன் துணிகள். அதில் சட்டை இருக்கவில்லை, அதில் தலைப்பாக இருக்கவில்லை. மற்றபடி 3 கஃன் துணிகள் என்ற விவரத்தை கூறியவுடன் திரும்பவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் வஃபாத் ஆனார்கள்? நபி அவர்கள் திங்கட்கிழமை வஃபாத் ஆனார்கள். எனக்கு நான் ஆதரவு வைக்கின்றேன், இந்த திங்கட்கிழமை தான், இதே திங்கட்கிழமையில் என்னுடைய மரணமும் ஏற்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திங்கட்கிழமை வஃபாத் ஆனார்களோ அதே திங்கட்கிழமை இரவு விடிந்தால் செவ்வாய், அதே நாளில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். எந்த அளவிற்கு என்றால் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அதே 63 ஆண்டு காலங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு நேசம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹை போன்றே வாழ வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தார்களோ அதே போன்று உயிர் வாழ வைத்திருப்பான் அல்லாஹ் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுக்கு ஒருவரின் மீது ஏன் நேசம் ஏற்பட வேண்டும் என்றால் அதனுடைய அளவீடு என்ன? இப்போ ஒருத்தர் மேல நம்மளுக்கு நேசம் ஏற்படும்னா அதனுடைய அளவீடு என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, என் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் என்று கூறுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக வேண்டும் என்றால், உங்களில் ஒருவர் உண்மையான இறை விசுவாசியாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்னுடைய நேசம் இருக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மகனை விட, உங்களுடைய அத்தாவை விட, உலக மக்கள் எல்லோரையும் விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்று கூறி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தங்களை நேசிக்கின்றேன், இருந்தாலும் கூட நான் எனக்கு அடுத்து தங்களை நேசிக்கின்றேன். அதாவது என்னை நானே நேசிக்கின்றேன், என்னுடைய ஆன்மாவை நானே நேசிக்கின்றேன், அதற்கடுத்து தங்களை நேசிக்கின்றேன் என்று கூறிய போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உண்மையான மூமினாக முடியாது என்று கூறுவார்கள். திரும்ப அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஆன்மாவை விடும் என்னுடைய உயிரை விடும் தங்களை நேசிக்கின்றேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பாச வரணும்னா 4 காரணம் இருக்க வேண்டும் என்று முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதி தருகின்றார்கள். ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பாச வரணும்னா இந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும். நீங்க எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த சொல்லக்கூடிய இந்த 4 காரணங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாவே ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு பாசம் வந்துடும். 1, ஜமால், அழகு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே அழகா இருந்தால் ஒருவர் மீது நேசம் ஏற்படுவது இயல்பு. அழகுன்னு சொன்னா ரொம்ப கவர்ற மாதிரி அழகு இல்லாட்டி கூட என்னுடைய பார்வைக்கு ஒருத்தர் அழகா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் இயல்பாய் பேசணும், அவர்கிட்ட போய் பழகணும் என்ற ஒரு தோரணை ஏற்படுவது இயல்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எந்த அளவிற்கு அழகு தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றபோது கூறினார்கள், மேராஜ் பயணம் சென்று விட்டு வந்து கூறினார்கள், நான் 4வது வாரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். யூசுஃபுடைய அழகு பிரமிக்கத்தக்க அழகு. எந்த அளவிற்கு அழகா இருந்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாதி அழகு யூசுஃபிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு அழகா இருந்தார் என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் போது, நபி அவர்களுடைய அழகு எந்த அளவிற்கு அழகு என்றால் முஹத்திஸீன்கள் எழுதி தருகின்றார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கலாம், அதே அழகு அப்படியே நிலைத்திருக்கும். யூசுஃபுடைய அழகை பார்த்து அதில் மதிமயங்கி போய் அன்றைக்கு இருந்த பெண்மணிகள் தங்களுடைய கைகளை நறுக்கி கொண்டதாக, தங்களுடைய விரல்களை நறுக்கி கொண்டதாக குர்ஆன் பதிவு செய்கின்றது. அவ்வளவு கொள்ளை அழகு கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதே அழகு அப்படியே நிலைத்திருக்கும். ஆனால் காத்தமுன் நபியீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எந்த அளவிற்கு பேரழகு என்றால், நபி அவர்களுடைய அழகை பார்க்க பார்க்க இன்னும் அழகு கூடிக்கொண்டே இருக்கும். முதலில் பார்த்ததை விட திரும்ப பார்க்கும் போது அழகுமயமாக காட்சியளிப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஹதீஸ்கள் எழுதி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ ஒருத்தர் அழகா இருந்தார்னா அவர் மேல ஈர்ப்பு வருவது இயல்பு, அவர் மேல ஆசை வருவது இயல்பு. நபி அவர்களுடைய அழகு எந்த அளவிற்கு இருந்தது என்று ஆயிஷா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆயிஷா அவர்கள் தான் ஹதீஸ்களை அறிவிப்பதில் அபூ ஹுரைராவிற்கு அடுத்ததாக அதிகமாக ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் கூடவே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கடைசி வரை நபியினுடைய இறுதி மூச்சு வரை கூடவே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பற்றி இப்படி வர்ணிக்கின்றார். இதற்கு மேல் ஒரு வர்ணனை இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. இப்படி வர்ணிக்கின்றார், லனா ஷம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன், வலில் ஆஃபாகி ஷம்சுன், உலகத்தினர்கள் எல்லோருக்கும் ஒரு சூரியன், உலகத்தினர்கள் எல்லோருக்கும் வானத்திலே தெரியக்கூடிய ஒரு சூரியன் தான் இருந்தார்கள் இருக்கிறது என்றால், எங்களுக்கு வீட்டிற்குள்ளேயே ஒரு சூரியன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் நபி அவர்களுடைய முகம் எந்த அளவிற்கு ஒளிவிட்டு துலங்கும் தெரியுமா? நபிய பொதுவாகவே ஒருத்தர் அது சந்தோஷமான மூட்ல இருந்தாரு, எதையாவது பார்த்து மகிழ்ச்சியா பாக்குறான்னு சொன்னா அவங்களுடைய முகம் சிவந்து போய் அது இருக்கக்கூடிய அழகை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகு இருக்கும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய முகம் எந்த அளவிற்கு பொலிவாக இருக்கும் தெரியுமா? சூரியனுடைய சந்திரனுடைய ஒரு பிளவை வெட்டி வந்தால், சந்திரனுடைய ஒரு பார்ட்டை வெட்டி வந்தால், வெட்டி எடுத்து வரும்போது இவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவு நபி அவர்கள் மீது அபூபக்கருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் என்று அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் அழகு என்று பார்க்கும் போது நபி அவர்களை விட பேரழகு யாருமே இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அழகுங்கிற கோணத்துல பார்த்தாலும் நபி அவர்கள் மீது நமக்கு பாசம் வர வேண்டும். இரண்டாவதாக கூறுகின்றார்கள், கமால், அழகிய நற்குணம். அழகிய நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று லேசு மாசாக சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நபியவர்களை பார்த்து இப்படி சொல்லுவானே, இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அது எவ்வளவு பெரிய விரிவான பொருள் பொறிந்த வசனம் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இந்த வாசகம், நீங்கள் நபியே குலுகே அஸீமில் இருக்கிறீர்கள், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று ஏதோ போகின்ற போக்கில் சொல்லுகின்ற வாசகம் அல்ல. இந்த வசனத்திற்கு கீழே விரிவுரை எழுதி தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள், குணம் என்பது மூன்று வகை. ஒன்று குலுகே ஹுஸ்ன், நல்ல குணம். நல்ல குணம் என்றால் ஒருவனை, உதாரணமாக ஒருவன் நம்மை அடித்து விட்டான் என்றால், ஒருவன் நம்மை துன்புறுத்தி விட்டான் என்றால் அவனை பழிக்கு பழி வாங்கி விடுவது அது கூடுமா என்றால் மார்க்கம் அதை கூடும் என்று கூறுகின்றது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் எந்த அளவு நம்மை துன்புறுத்தினானோ அதே அளவிற்கு அவனை துன்புறுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இது ஒரு வகை குணம். இரண்டாவது ஒரு வகை குணம் இருக்கிறது, குலுகே கரீம். அது ஒரு சங்கை மிக்க குணம். அது எப்படி என்றால், ஒருவன் நம்மை துன்புறுத்தி விட்டான் என்றால் அவனை மன்னித்து விட்டு விடுவது, அவனை துன்புறுத்தாமல் அவனை மன்னித்து விட்டு விடுவது. இது இந்த அளவிற்கு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொரு குணம் இருக்கிறது, எப்படி தெரியுமா? குலுகே அலீம். ஒருவன் நம்மை துன்புறுத்தி விட்டால் அவனை துன்புறுத்தாமல் மன்னிப்பது என்பதையும் தாண்டி அவனுக்கு கூடுதலாக ஒரு உபகாரம் செய்வது. எவ்வளவு உயர்ந்த குணமே தெரியுமா? நபி அவர்களை பார்த்து இந்த குணம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் குர்ஆனில். நபி அவர்களை பார்த்து கூறுகின்றான், நபியே நீங்கள் குலுகே அலீமில் இருக்கிறீர்கள் என்றால் என்ன தெரியுமா? நபியே, உங்களை துன்புறுத்துபவர்களுக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களுக்கும் நபியே நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள். அவர்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறியிருக்கிறான். என்றால் அழகிய நற்குணம் என்பதில் நபி அவர்களை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எல்லா சஹாபாக்களும் தங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சில பேர் உடல் தகுதிகளை வளர்த்து கொண்டு வந்து நபியவர்களோடு போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரயத்தனப்படுகிறார்கள். இந்த கட்டத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் மட்டும் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்களுக்கு உதவுவதற்கு, பொருளாதாரம் கொடுப்பதற்கு எனக்கு உகந்த வசதி கிடையாது, எனக்கு தேவையான வசதி இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு என்னால் முடியாது. அதே சமயம் என்னுடைய பிள்ளை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு, என்னுடைய சின்ன பிள்ளை, என்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு, இவர் இருக்கார், ஹுவைதி முக்க அனஸ், உங்களுடைய சின்ன அடிமை அனஸ், இவரை நீங்கள் பணியாளராக வைத்துக் கொள்ளுங்கள், இவருக்காக துஆ செய்யுங்கள் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு குறிப்பாக சில பிரார்த்தனைகளை செய்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், ஹுவைதி முக்க அனஸ், உங்களுடைய சின்ன அடிமை அனஸ், சின்ன சேவகர் அனஸ், இவரை நீங்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள், தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எனக்கு இதுதான், தங்களுக்கு என்னால் செய்ய முடியும் என்று அந்த பெண்மணி கூறிய போது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணியாளராக இருந்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து ஒரு தடவை கூட ஏதாவது ஒரு செயலை செய்ததற்காக வேண்டி ஏன் செய்தார் என்று கேட்டதே இல்லை, ஏதாவது செய்யாததற்காக வேண்டி ஏன் செய்யவில்லை என்று கேட்டதே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மனித பலவீனம், சிறுவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு எத்தனையோ சலுகைகள் ஏற்பட்டிருக்கலாம், எத்தனையோ தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் நபி அவர்களுடைய சார்ந்த குணம் எந்த அளவிற்கு அவரை ஈர்த்திருக்கிறது பாருங்கள். நபி அவர்கள் இந்த 10 வருடங்களில் ஒரு முறை கூட நான் செய்த செயலை பார்த்து ஏன் செய்தாய் என்றோ, நான் செய்யாத செயலை பார்த்து ஏன் செய்யவில்லை என்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி அவர்களுடைய உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்லுவது? அந்த குணத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் ஹுலுகே அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப ஒருத்தர் அழகா இருந்தாருன்னா அவர் மேல பாசம் வர்றது இயல்பு. ஒருத்தர் நல்ல குணம் உள்ளவரா இருந்தாருன்னா அவர் மேல பாசம் வர்றது இயல்பு. மூணாவது நவால், ஒருத்தர் அள்ளி அள்ளி கொடுப்பவராக இருந்தால் அவர் மீது பாசம் வருவது இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக வாரி வழங்குபவர்கள் யாருமே இருந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நாள் பசி பட்டினியில் கிடந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட தங்களை விட, தங்களுடைய குடும்பத்தாரை விட வந்து கேட்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, வேகமாக வீசுகின்ற காற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அள்ளி அள்ளி வழங்குபவர்களாக இருந்தார்களே. எந்த அளவிற்கு என்றால், அல்லாமா இக்பால் ஒரு இடத்தில் கூறுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இருந்து லா என்ற வார்த்தையே வந்ததில்லை. லாண்டா என்ன தெரியுமா? அரபி படித்த உலமா பெருமக்களுக்கு தெரியும். லா என்றால் இல்லை என்று பொருள். நபியவர்களுடைய வாயில் இருந்து இல்லை என்ற வார்த்தையே வந்ததில்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இல்லை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் லா என்ற வார்த்தை வந்திருக்கிறதே தவிர எந்த சந்தர்ப்பத்திலும் நபியவர்களுடைய வாயிலிருந்து லா என்ற வார்த்தை வந்ததில்லை என்று கூறுகின்றார்கள் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். என்றால் நபி அவர்கள் எந்த அளவிற்கு வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மை உள்ள வள்ளலாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் நல்ல உபகாரியா இருக்காரு, நல்லா கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவராக இருக்காருன்னா அவர் மீது பாசம் வருவது இயல்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, நான்காவதாக ஒரு காரணத்தை கூறி தருகின்றார்கள் முஹத்திஸீன்கள். உறவு முறையா இருந்தால் அவர் மீது பாசம் வருவது இயல்பு. ஒருவர் நம்முடைய சகோதரராக இருக்கிறார், ஒருவர் நம்முடைய சச்சா மகனாக இருக்கிறார், ஒருவர் நம்முடைய குப்பியா இருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் அவர் மீது பாசம் வருவது இயல்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொந்தக்காரர்கள். பிரத்யேகமாக மார்க்க அறிஞர்களான இவர்களை போன்ற மார்க்க அறிஞர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் தாண்டி
நபியவர்கள் அந்த மார்க்க அறிஞர்களை பற்றி சொல்லும் போது கூறுவார்களே, அல் உலமா வரசத்துல் அன்பியா, மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய இல்மை, நபியுடைய இல்மை கற்ற அந்த புண்ணியவான்கள் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுக்காரர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களும் நபியவர்களுக்கு உறவுக்காரர்கள். எந்த அளவுக்கு என்றால் நபியவர்கள் சொல்லுவார்களே, இன்னமா அனலக்கும் தி மன்சிலத்தில் வாலிதி, நான் உங்களுக்கு அத்தாவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 4 காரணங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலே பாசம் வரும் என்ற நிலை இருக்கும் போது, இந்த 4 காரணங்களும் ஒருமித்து இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் மீது பாசம் வராவிட்டால் உண்மையான மூமின் இல்லை என்பதல்ல, அவன் முஸ்லிமுடைய லிஸ்டிலேயே எடுத்துக் கொள்ள முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அணுவணுவாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் வியந்து போய் கேட்கின்றார், இவர் 23 ஆண்டு காலங்கள் செய்த சேவை, 40 வயதில் இவருக்கு நபிப்பட்டம் கிடைத்தது, இவர் 23 ஆண்டு காலங்கள் செய்த சேவை, இவரை பற்றி இவ்வளவு செய்திகள் மழை போன்று எழுதி குமிக்கப்பட்டிருக்கின்றனவே, இவர் நடந்ததை பற்றி, இவர் பேசியதை பற்றி, இவர் உறங்கியதை பற்றி, இவர் சிறுநீர் கழித்ததை பற்றி எல்லா செய்திகளும் இவரை பற்றி எழுதி குமைக்கப்பட்டிருக்கின்றனவே, இது ஒருவேளை இவர் பேசிக்கொண்டே இருந்திருப்பாரோ, இவ்வளவு செய்திகள் இவரை பற்றி எழுதி குமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்வதற்காக வேண்டி கண்ணியமிக்க முஹத்திஸீன்கள் எவ்வளவு தூரம் மெனக்கற்றிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு தடவை அந்த 60 ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றான திர்மிதி, இன்றைக்கு அரபி மதரசாக்கள் படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம், ஹதீஸ் நூல். அந்த திர்மிதியினுடைய ஆசிரியர் சொல்லுகின்றார், திர்மிதியினுடைய ஆசிரியர் ஒரு தடவை அந்த திர்மிதி நூலை தொகுத்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு பிரயாணம் செஞ்சு போறாங்க. அவங்களுடைய இந்த கூட்டத்தோடு பிரயாணம் செஞ்சு போனா அந்த இடத்துல திருமதி ரஹ்மத்துல்லாஹி ஒரு இடத்துல தங்குறாங்க, டென்ட் போட்டு தங்கும் போது கூட இருந்தவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லையே இந்த இடத்துல மரம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லையே, இதெல்லாம் பார்த்தா எப்பவுமே கலகலன்னு தான் இருக்குது, நாங்கெல்லாம் இந்த வழியா நாங்க பல தடவை வந்திருக்கோம், மரம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லையே அப்படின்னா அந்த ஊர்வாசிகளை கூப்பிட்டு கேட்டா ஊர்வாசிகள் எல்லாருமே சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல மரம் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மரமே இல்லை. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கணித்திற்குரிய இங்கு சொல்ல வர்றதான் மெயினா கவனிக்கணும். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்த அந்த பெரும் பாக்கியம் பெற்ற அந்த புண்ணியவான்கள் எந்த அளவிற்கு பார்த்து பதிவு செய்தார்கள் தெரியுமா நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை? அது திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஞாபக குறைபாடு ஏற்பட்டு விட்டது போன்று தெரிகிறது, எனக்கு நினைவாற்றல் மங்கிவிட்டது போன்று தெரிகிறது, எனவே இந்த இடத்தில் இல்லாத மரத்தை இருக்கிறது என்று நான் கூறுகின்றேன் போல தெரிகிறது. எனவே நீங்கள் நான் சொன்ன ஹதீஸ்களை யாரும் அறிவிப்பு செய்யாதீர்கள், இதுவரை நான் தொகுத்து சொன்ன ஹதீஸ்களை யாரும் அறிவிப்பு செய்யாதீர்கள் என்று எல்லோருக்கும் தடை போட்டு விடுகின்றார்கள். அந்த ஊரில் இருந்த ஒரு வயதான மூதாட்டி ஒரு பெண்மணியை கூட்டி அந்த பெண்மணியிடம் கேட்டபோது, இந்த இடத்தில் மரம் இருந்ததா என்று கேட்டபோது, ஒரு காலத்தில் இந்த இடத்தில் மரம் இருந்தது என்று அந்த பெண்மணி சொன்னவுடன் தான் இமாம் திர்மிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்ப எனக்கு நினைவாற்றல்ல குறை ஏற்படல, எனவே நான் அறிவித்த ஹதீஸ்களை அறிவித்து விடுங்கள் என்று இமாம் திர்மிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்றால் நபியவர்களுடைய ஹதீஸ்கள் ஏதோ போன போக்கில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் அல்ல, ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்து விடக்கூடிய விஷயங்கள் அல்ல, ஏதாவது கூடுதல் குறைவாக சொல்லிவிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. இருந்தாலும் கூட அப்படியும் சில பேர் மெனக்கெட்டார்கள், அப்படியும் சில பேர் நபியவர்கள் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நபியவர்களுடைய ஹதீஸ்கள் என்று சொல்லுவதற்கு முன் வந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு வியாபாரிகளும், சில வியாபாரிகள் அந்தந்த அவங்களுடைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது அவங்க வியாபாரத்துக்கு தோதுவா ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கிளப்பி விட்டுறது. மத்தி மீன் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை ஒரு வேலை செஞ்சாங்க. மத்தி மீன் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மத்தி மீன் நல்லா ஓடணுங்கிறதுக்காண்டி மண் அக்கலம்
மத்தி ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா. யார் மத்தி மீன் சாப்பிட்டாரோ அவர் சொர்க்கத்திற்கு போவார், மத்தி மீன் சாப்பிட்டவர் சொர்க்கத்திற்கு போவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் சொல்லி கிளப்பி விட்டாங்க. கணியத்திற்குரியவர்களே, இது போன்று பொய்யான தகவல்களை ஹதீசுகளாக பதிவு செய்த அந்த மௌதுஆன ஹதீசுகளை இமாம்கள் தரம் பிரித்து, இப்படியெல்லாம் நபியவர்கள் சொல்லவில்லை என்று தரம் பிரித்து ஒதுக்கி தள்ளி, கணியத்திற்குரியவர்களே, நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த அளவிற்கு பாதுகாத்து இந்த உம்மத்திற்கு தாரை வார்த்து சென்றிருக்கின்றார்கள் அந்த கண்ணியமிக்க இமாம்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய வாழ்க்கை ஒன்றுதான் நாம் மோட்சம் பெறுவதற்கு வழி. நபியினுடைய சுன்னத்து ஒன்றுதான் நமக்கு விடிவு காலம் ஏற்படுவதற்கு வழி. எப்போதெல்லாம் நமக்கு சோதனை காலங்கள் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் மனம் தளராமல் அந்த நபியினுடைய சுன்னத்தை வலுவாக பற்றி பிடிக்க நமக்கு எவ்வளவுதான் அடிகள் ஏற்பட்டு விட்டாலும் கூட, நமக்கு எவ்வளவுதான் தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட, கடைசியாக நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றியதற்காக வேண்டி, நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றியதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு வெற்றியை ஆக்கி தந்தருள்வான். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.